ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 12 லைவ் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குமே சேம் லெசன் உங்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் பாடத்திலிருந்து விடுபட்ட அந்த 2 டாபிக், வங்கிகள் மற்றும் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள், ஓகேங்களா? இதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பேன் அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த லைவோடு நமக்கு இந்த பாடம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம், சரிங்களா? ஸோ வித் நோ டிலே நம்ம போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த லைவ் முடிச்சுட்டு சூப்பராக உங்களுடைய டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்களின் பங்களிப்பு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் எது சரி அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு. இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மொத்த புத்தாக்கங்களில் 60 to 70 வரை சிறு தொழில்கள் மூலமாக கிடைக்கிறது. சிறு தொழில்கள் அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்துகின்றன. இதனால் வேலைவாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. சிறு தொழில்கள் உழைப்பு முதலீடு விகிதம் குறைவுன்னு போட்டிருக்கு. ஸோ இதில் எது கரெக்ட்? ஸோ ஆப்ஷன் ஏ சூப்பர். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. தேர்டு விகிதம் குறைவுன்னு கொடுத்துருக்கேன். குறைவு இல்லை, அதிகம், சரிங்களா? சிறு தொழில்துறைகளில் உழைப்பு முதலீடு விகிதம் அதிகம், சரிங்களா? ஓகே, சரி. செகண்ட் கொஷின் பாருங்கள். சிறு தொழில்களின் வளர்ச்சியால் கீழ்கண்டவற்றில் எவை குறைகிறது? மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு. சிறு தொழில்களின் வளர்ச்சியால் எல்லாமே தான், இவை அனைத்தும் ஓகேங்களா குறைகிறது. மக்கள் தொகை நெருக்கம், சிறு தொழில்கள் பெரும்பாலும் பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அமைவதால் இவற்றின் தாக்கம் பரந்தப்பட்ட வளர்ச்சியை அளிக்கிறது. கிராமங்களிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் தொழில் வளர்ச்சி வேற்றுமைகளை களைய உதவி செய்கிறது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு ஆகியவை குறைகிறது. ஓகேங்களா? அவ்வளோதான், எல்லாமே தான் வரும். ஓகே, தேர்ட் கொஷின் போயிடலாம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? குறு உற்பத்தி, ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். குறு உற்பத்தி நிறுவனங்கள் என்பவை தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு உற்பத்தி நிறுவனங்கள் எவ்வளோ இருக்கணும்னா முதலீடு ரூபாய் 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்கணும். நடுத்தரத்துக்கு ரூபாய் 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்கணும் போட்டிருக்கு. ஸோ இதில் எது எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு? நல்லா பாருங்கள். சூப்பர். ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, சரிங்களா? செகண்டும் தேர்டும் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பேன். சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தான் ரூபாய் 25 லட்சத்துக்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமல், ஓகேங்களா? நடுத்தர உற்பத்திக்கு 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும், சரிங்களா? அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஓகே, ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். அதே இதுதான், கொஞ்சம் பொறுத்துகளை கேட்டேன். குறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு ரூபாய் 25 லட்சம் வரை. அதுக்கப்புறமா குறு சேவை நிறுவனம் முதலீடு 10 லட்சம். சிறு உற்பத்தி ரூபாய் முதலீடு 25 லட்சம் முதல் 5 கோடி. சிறு சேவை இது முதலீடு 2 லட்சம் முதல் 2 கோடி வரை, சரிங்களா? ஸோ ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபிஃப்த் கொஷின் போயிடலாம். வங்கிகள் இணைப்பு பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. 4 கொடுத்துருக்கேன். வங்கிகள் இணைப்பு பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பஞ்சாப் நேஷ்னல் வங்கியுடன் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. கனரா வங்கியுடன் சிண்டிகேட் வங்கி இணைக்கப்பட்டது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஆந்திர வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி ஆகியன இணைக்கப்பட்டன. இந்திய வங்கியுடன் அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டது. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ எல்லாமே சரி தான், ஓகேங்களா. தவறான கூற்று எதுவுமே இல்லை, சரிங்களா. அதனால் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். சரி, இது பாருங்களேன். இது ரொம்ப இந்த பாக்ஸ் வந்து இதிலேருந்து தான் நான் எடுத்திருந்தேன், இந்த வங்கிகள் இணைப்பு, ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள். 1969 வந்து 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டன. 1980 வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டன. ஸோ இந்த 1969 டேட் வந்து 19 ஜூலை 1969. இதில் வந்து 1980 வந்து 15 ஏப்ரல். இதில் 6 பேங்க்கும் இதில் வந்து ஒரு 14 பேங்க்கும் வந்து நேஷ்னலைஸ்டாக மாறிச்சு, ஓகேங்களா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் பொதுத்துறை வங்கி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். பொதுத்துறை வங்கியில் அரசின் பங்கு 50%க்கும் அதிகமாக இருக்கும். பொதுத்துறை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் மாநில வங்கிகளின் என 2 வகைகள் படித்தப்படுகின்றன. 2மே கரெக்டு தான், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், சரிங்களா. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் என ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க, சரிங்களா. ஓகே, 7th கொஷின் போயிடலாம். கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? பாரத ஸ்டேட்டு, பஞ்சாப் நேஷ்னல், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது, ஆக்சிஸ் வங்கி தான் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க் கிடையாது. இது ஒரு ப்ரைவேட் பேங்க், தனியார் துறை, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மொத்தம் 2 கூற்று கொடுத்துருக்கேன், அது எது சரி? நல்லா படித்து பாருங்கள். சூப்பர். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். தனியார் வங்கிகள் பெரும்பான்மையான பங்குகளை அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளன. இந்த வங்கிகள் தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகள் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ளவை வந்து தனியார் வங்கிகளாகவும் என்ன இருக்குது, சரிங்களா. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில் வந்து 27 பொதுத்துறை வங்கிகள், 22 தனியார் வங்கிகள் வந்து இருக்குது. எண்ணிக்கை அடிப்படையில் ரொம்ப முக்கியம். 27 பப்ளிக் பொதுத்துறை, 22 ப்ரைவேட்டு, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை பொதுத்துறை? இப்போ பப்ளிக்னா என்னது? 27. ஸோ அப்போ என்னது? ஆப்ஷன் டி, சரிங்களா. ஓகே, ஃபைனல் கொஷின். இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த டேபிளர் காலம். ஸோ ஜூலை 1969, ஓகேங்களா. ஆப்ஷன் பி. ஓகே, அதே மாதிரி 1980 வந்து 6 பேங்க், அதையும் நம்ம பார்த்தோம்ல அந்த டேபிளர் காலமில். அது வந்து 15th ஏப்ரல், ஓகேங்களா. 15th ஏப்ரல் 1980 6 வங்கிகள், சரிங்களா. ஓகே, இதோடு வந்து நம்ம இந்த லெசன் வந்து ஓவரால் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கேதர் பண்ணி நான் உங்களுக்கு கொஷினாக எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துட்டேன், சரிங்களா. நாளைக்கு வந்து உங்களுக்கு குப்தர்கள் லெசன்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பேன், ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மார்னிங் சூப்பராக வந்து நம்ம குப்தர்கள் பாடத்தோடைய லைவ் டெஸ்ட் டே 13 பார்க்கலாம், சரிங்களா, நாளைக்கு மார்னிங். ஓகே, இந்த நாள் வந்து இனிய நாளாக உங்களுக்கு தொடங்கட்டும். சூப்பராக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.